அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம். இந்த வாரத்தில் என்ன விசேஷம் உங்களுக்கு தெரியும். ஜனவரி 15 புதன்கிழமை நமக்கு மாட்டுப் பொங்கல், 15, 16 வியாழக்கிழமை காணும் பொங்கல் இருக்கு. ஆக மகிழ்ச்சிகரமான இந்த பொங்கல் திருநாள் நமக்கு இருக்கிறது. இந்த வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன மாதிரியான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில குரு வக்ரம், கடகராசியில செவ்வாய் வக்ரம், கன்னி ராசியில கேது, தனுசு ராசியில புதன், மகர ராசியில சூரியன், கும்பராசியில சுக்கிரன், சனி, மீன ராசியில ராகு கோச்சாரத்துல இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவர்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதன் அடிப்படையில் இந்த வாரத்தில் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல வழக்கம் போல சொல்றதா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் நமக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கான்னா கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஏதாவது கையில் பணம், கடன், பொருள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், லேண்டு வாங்கணும், அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அல்லது நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கான வாய்ப்பு, சோர்சஸ், பண வசதி இருக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறது, உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கு. எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் இருக்கு. இதுவும் இந்த வாரம் மேசராசியில பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய ஜாதகத்துல புதன் அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கு. வேலையில ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்துல வேலையில யாரெல்லாம் பெரிய லெவல்ல நீங்க ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல நல்லாவே இருக்கு. பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து கிடைக்கலைனாலும் வெளியில் ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் ஆனர் அண்ட் பர்சன்டேஜோட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு. அதுலேயும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே இந்த வாரத்தில் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரத்தில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாரமாக இது உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய கல்வி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய விருப்பம், ஆசை, அபிலாசை எல்லாமே பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த வாரம் சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு நட்பு வட்டாரம், குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, நன்மைகள் அத்தனையுமே இருக்கு. உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் நீங்க எதிர்பார்த்த நன்மை நல்லாவே உண்டு. ஏன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு வருமானங்கள் நிறைய உண்டு, செலவுகளும் ஓரளவுக்கு இருக்கு. வாய்ப்பு இருந்தால் நீங்க எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அல்லது தேவையற்ற செலவினங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி சுக்கிரன் பார்க்கறது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய காதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல நிறைய இருக்கு. ஆக இந்த வாரம் முழுவதுமே நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சோர்சஸ், இறை அருளால் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்துல நீங்க எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்க. ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய
ராசிநாதன் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கு, குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்க. இந்த வாரம் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது உண்டு. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சுபகாரியங்கள் உண்டு, நடப்பதற்கான வாய்ப்புகள். இது எல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசிநாதன் தான் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர். அந்த சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்ல வேலை, வருமானங்கள் இதெல்லாமே பரவாயில்லன்னு தான் சொல்லணும். வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இந்த வாரத்துல உங்களுக்கு இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்கள் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கு. இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு ஆப்ஷன் நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் யாருக்கெல்லாம் காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, நான் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா இருக்குது கல்வி. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பேச்ச போகிறீங்க. பேச்சின் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன், அதற்கான சோர்ஸஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த வாரம் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் மாற்றுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்கள் ஜாதக அமைப்பு பிரகாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் பொறுமை, நிதானம். இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, போதுமானது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. இந்த வாரத்தில் பெரிய பிளானிங் எதுவும் வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்க்குறாங்க. வேலை இல்லாமல் இல்லை, நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்குது, பட் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க் லோடு என்பது இருக்குது. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒர்க் லோடு எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு. குறிப்பாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல நீங்கள் யூனிட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் முழுவதுமே எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரம் சிவனையும் பெருமாளையும் கும்பிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது, சூரியனுடைய நட்சத்திரம். அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை. இன்னொரு பக்கம் உங்களுடைய 3ஆம் அதிபதியான புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சுக்கிர நட்சத்திரத்தில் 8ல் இருக்கார். வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப கவனம். ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தேவையற்ற ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்க. அவசரமாக அவசியம் இருந்தவர்களே ட்ராவலை குறைங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நாம பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க. ஒரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். இந்த வாரத்தில் பெரிய ஹைலைட்டான விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கிரானிக்காக நோய் இருக்கு, நோயினுடைய தன்மை கூடுதலாக இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் ஏதோ ஒரு விதத்துல கடக ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல நான் பெரிய லெவல்ல ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க நல்ல லாபம், வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக இது இருக்கு. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவல்ல கலைத்துறையில இருக்கேன். கலைத்துறையினால 1000 கலைகள் 64, அந்த துறை அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். அப்படி பார்க்கிற போது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து இருக்கு, வருமானமும் நல்லா இருக்கு, எல்லாமே உங்களுக்கு பரவாயில்ல. குறிப்பா நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கு. குறிப்பா எனக்கு ரொம்ப நாளா கவர்மெண்ட் ரெகக்னைஸ் அல்லது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதற்கான சோர்சஸ் நிறைய உண்டு. அது மட்டும் இல்ல, கடக ராசியில பிறந்த உங்களுக்கு 8ல சுக்கிரன் சனி. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட உங்களுக்குள்ள பிரிவோ பிரச்சனையோ போராட்டங்களோ எதுவுமே இல்லை. இந்த வாரத்துல பிஸ்னஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே லாபத்தை கொடுக்கும். நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியால் லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்கு. ரொம்ப நாளா அது உங்க பிஸ்னஸ்ல பணம் லாக் ஆகிருக்குங்கிறவங்களுக்கு பணம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அந்த பணம் இன்ஸ்டால்மெண்ட்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரத்துல உங்களுக்கு இருக்கு. பட் அதே சமயத்துல 8ல சனி சுக்கிரன் இருக்கிறது. தேவையற்ற செலவினங்களை அவாய்ட் பண்ணுங்க. யாருக்கும் பெருசா கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். எனக்கு கவர்மெண்டால ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அதற்கான சோர்சஸ் எல்லாம் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்க பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்க. சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். வெற்றி அப்படிங்கிறது கன்ஃபார்மா உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, 6ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய ஜாப், நம்முடைய கரியர் அப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த வாரம் பரவாயில்ல. இது வரைக்கும் வேலையில பெரிய லெவல்ல எனக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ இந்த வாரம் உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு. ஸோ நீங்க ஐடியலா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் இருக்கார், சூரியன். அப்படி இருக்கும்போது ஹெல்த் விஷயத்துல இந்த வாரம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க. யாரெல்லாம் நான் லைஃப்ல பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க, அல்லது நினைச்சிட்டு இருக்கீங்க, அல்லது பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், பிளானிங் சக்சஸ் ஆகும். லேண்டு வாங்குறதுனா வாங்குங்க, வீடு கட்டுறதுனா கட்டுங்க, அது ரெடிமேட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். நான் ரொம்ப நாளா எங்க அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்கிறேன், கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த வாரத்துல என்னுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்தா எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு, எல்லாம் இருக்கு. ஆனால் 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்கிறது லைஃப்ல இல்லாதது மாதிரி ஒரு தோட்டம். ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இந்த வாரம் இல்லை. நீங்க வேலையில இருந்தாலுமே, பெரிய பதவியில இருந்தாலுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பரவாயில்லை, நல்ல அந்தஸ்தோடு நீங்க பிஸ்னஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
உங்களுடைய தொழில்ல நீங்க ஒரு மொனோபொலியாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்துல இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல உங்களுடைய பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் பண்ணலாம். நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கு. அது இல்லாமல் நான் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்ட்னர் உங்கள் மேலே ஒரு அதிருப்தியாக தான் இருப்பார். நீங்களும் அவர் மேலே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். இது ஏதோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கும். பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத காதல் விஷயங்கள் அல்லது ஏற்கனவே நீங்கள் அஃபையரில் இருந்தீங்கன்னா நாங்கள் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவரால் மகிழ்ச்சி, அவரால் நன்மை, அவர்களால் ஆதாயம் இருக்கு. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப், குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு லைஃப்ல சேஞ்சஸ் அல்லது அவர்களால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்ல, அதில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலைங்கிறவங்களுக்கு விற்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையையும் காளியையும் தரிசனம் பண்ணுங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல சனியோட இருக்கார். 4ஆம் இடமும் 6ஆம் இடமும் யாரெல்லாம் நீங்க பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதற்கான சோர்சஸ் இருக்கு. 4ஆம் இடம் அப்படின்னாலே நீங்க மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையும் அசையா சொத்துக்கள், ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது, வெஹிக்கிள்ஸ் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது அத்தனையும் 4ஆம் இடம் தான். இதெல்லாம் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்துல இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தரத்துல சனி சுக்கிரன் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு ஏர்னிங் உங்களுக்கு இந்த வாரத்துல இருக்கு. அதை நீங்க நல்ல விதமா பயன்படுத்துங்க. பட் அதே சமயத்துல சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வை எடுக்கிறதுனால வேலையில ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கும். ஒர்க்ல அந்த வேலையை பார்ப்போமா அந்த வேலையை விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் மனநிலைகளை கிரகங்கள் உருவாக்கும். அதனால எந்த ஜாப்ல இருந்தாலும் கவனமா இருங்க. இந்த வாரத்துல எதிர்பாராத பயணம் இருக்கு. அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு. லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, பிளானிங் என்ன, இந்த பிளானிங் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுங்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க இப்ப தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு. அதே உங்களுடைய 3ஆம் அதிபதியாக செவ்வாய் இருப்பார். எப்பயுமே செவ்வாய் உங்களுக்கு இப்போ கோச்சாரத்துல நல்ல இடத்துல இருக்கார். 16ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் எதிர்பாராத நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அல்லது அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் இதுவும் இருக்கு. ஸோ இப்போ இந்த வாரத்தில் உங்களோட பிளானிங்கை கரெக்டாக பண்ணீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரம் நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைச்சேன். இந்த மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா மாறுற மாதிரி ஒரு தோற்றம், மாற்றத்தில் நிறைய தடைகள், இதுவும் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்களோ பார்ட்னரும் லாபம் அடைவா, நீங்களும் லாபம் அடைவீங்க. அதற்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்கு, எப்போ நடக்கணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையுமே கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல நீங்க ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் கும்பிட்டு வாங்க. துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல சனியோட இருக்க. இந்த சுக்கிரன் குருவுடைய நட்சத்திரத்துல 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டார். ஒரு பக்கம் 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்துல குரு. அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் இருக்கு. ஸோ இந்த வாரத்துல லவ்
அஃபேர் இருக்கு. பட் அந்த லவ் சக்சஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் அதுவும் இருக்கு. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்க பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு சனி சேர்ந்து பார்க்குறாங்க. யாரெல்லாம் 2ஆம் இடம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா நல்லா இருக்கு. அதிக அளவுல உடல் உழைப்பு இல்லாமல் முதல்ல சொன்னது மாதிரி வருமானங்கள் பரவாயில்லை. இந்த வாரத்துல பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே நமக்கு சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம், எதுவுமே சக்சஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது இருக்கு. அதனால எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. பொறுமை, நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதியாக சனி அவரே 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றார். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எஜுகேஷன்ல படிப்புல கவனம் செலுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இப்போதைக்கு இதே நிலைமை தான். அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அவர்களால் நமக்கு மனக்குழப்பங்கள் இதுவும் இருக்கு. இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கு. வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. யாரெல்லாம் கம்பெனி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. அது மட்டுமே இல்லை, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் விசா வரல அப்படிங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கு. கவனம். இந்த வாரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு, விநாயகர் பெருமானுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல தெய்வீக ஸ்தானத்துல குரு பகவானோட தொடர்பு கொள்றார். இப்படி இருந்தால் நான் ரொம்ப நாளா பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வரல, வருமா அப்படிங்கிறவங்களுக்கு வரும். நான் நீண்ட தூரம் ஜேர்னி போய் ஒரு தெய்வ தரிசனம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன், நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இது அத்தனையும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் தான் செவ்வாய், அவர் தான் சர்வீஸ்க்குரியவர். அவர் 9ஆம் இடத்துல குருவனா இருக்கார். வேலை இல்லாமல் இல்லை, பட் வேலையில உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவல்ல நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆபரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்துல நிறையவே இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்க துணிஞ்சு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு. அதற்கு தகுந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா நான் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இறையெல்லாம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல உண்டு. ஏன்னா குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா நிறைய தடைகள் இருக்கு. நல்ல பெரிய முயற்சிகள் வேண்டாம். நார்மலா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க, போதுமானது. இந்த வாரம் நான் பெரிய லெவல்ல ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க நார்மலா இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரேடிங் பண்ணுங்க. நான் லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இல்லை. நான் ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமானா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் நான் பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி வாங்குறதை விட்டுருங்க. தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடாதீங்க. குறிப்பாக உங்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய எந்த விஷயத்திலையுமே ஈடுபாடு வேண்டாம். ஏன்னா எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுடைய லாபம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அதனால அது விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளா சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல, தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இது வரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு.
நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல்ல, தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். நீங்க இந்த காலகட்டங்களில் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன்ல பண்ணக்கூடிய பிசினஸ் அத்தனையும் பரவாயில்லாம இருக்கும். இந்த வாரத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனம் செலுத்துங்க. இது இந்த வாரத்துல ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்துல பழைய பொருட்களை கொடுத்துட்டு ஏதாவது புதுசா பொருட்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்க ஓரளவுக்கு பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாம சம்பாத்தியம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் சிவ வழிபாடு, விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்க. ஒரு பக்கம் நீங்க வெற்றி அடைவது மாதிரி ஒரு தோற்றம், ஏன்னா குரு இப்ப வக்ரகதியில இருக்க. இந்த வாரத்துல நீங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறோமோ அந்த காரியங்கள் அத்தனையும் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்து குருவும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. நான் வெளியூர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. பாஸ்போர்ட், விசா அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. நான் இது வரைக்கும் கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், டிலே ஆகிட்டு இருக்கு, பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்கு. இந்த வாரத்துல ரொம்ப நாளா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல, சேலாகல அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கும். நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான காலகட்டங்கள் அத்தனையும் இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்துல உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்ல நீங்க என்னவாக ஆகணும்னு நினைச்சீங்களோ அது கண்டிப்பா ஆவீங்க. அதற்கான சோர்சஸ் இந்த வாரம் இருக்கு. அதே உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறது. எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரம் உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகள்லாம் நன்மை. நீங்க உங்களை பெரிய லெவல்ல டெவலப் பண்றதுக்கோ அப்டேட் பண்றதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. இந்த வாரத்துல நீங்க யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பிசினஸ் பண்றீங்க, குறிப்பா ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லாம இருக்கும். ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, அந்த பிளேசஸ் இருக்கு. ஹையர் ஸ்டடிக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறேன் அல்லது அப்ராட் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகள்ல இருக்கு. அது மட்டுமல்ல, நான் ஏதாவது பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வாரம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்துல யாருக்கா கடன் கொடுக்க வேண்டாம், தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. குறிப்பா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா சனி உடைய அனுகூலம், அனுகிரகம் கிடைப்பதற்கு சனி பகவானை கும்பிட்டு வாங்க. மகர ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கார். குரு 5ல இருக்கார். ரொம்ப நாளா குடும்பத்துல ஏதாவது நல்ல நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் இதுவரைக்கும் நடக்கல, தள்ளி போயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. நீங்க எதிர்பாராத டூர் அல்லது டிராவல் போறதுக்கு, என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏதாவது கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வருவாங்க, நீங்க யார் வீட்டுக்காக கெஸ்டா போவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, இதுவும் இந்த வாரத்துல இருக்கு. எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்துல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்லாம இருக்கும். நான் கலைத்துறையில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்கு, வருமானங்கள் பரவாயில்ல. நான் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நான் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நார்மலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஓரளவுக்கு லாபம் இருக்கு. நான் இந்த வாரத்துல
வேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மொத்தத்தில் எந்த விதமான ஸ்பெக்குலேஷன், குறிப்பாக யூக வணிகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்கு. உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கு. அல்லது ரோல் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ரோல், உங்களுடைய கரியரில் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இது அத்தனையுமே இந்த வாரத்தில் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. வேலை நிமித்தமாக எதிர்பாராத பயணம், முற்றிலும் நீங்கள் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன், இடம் மாறணும்னு நினச்சேன், இது வரைக்கும் அமையலைங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா கவலைப்படாதீங்க. இந்த வாரம் விற்றா நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. உங்களுடைய 4ஆம் அதிபதியாக செவ்வாய் 7ல் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். நான் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் கும்பிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். ரொம்ப நாளாக நான் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், குறிப்பாக நகைகள் வாங்கணும், நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற உங்களுக்கு இந்த வாரம் அமையும். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சேல்ஸ் இருக்குது, லாபம் குறைவு. இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா ஏற்றம் உண்டு. இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் குருவும் சரி உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அதே இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் வக்கிரகத்தில் இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கு, வருமானம் இருக்கு, வேலையில் எதிர்பார்த்த ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அத்தனையுமே இருக்கு. பட் அந்த கிரகம் வக்கிரமாக இருக்கிறதுனால அந்த வேலையில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. இல்லை அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் தான் பார்த்தீங்க. எல்லாருக்குமே வேலையில் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும். இந்த வாரமும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். வழியே பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நண்பர்களாக நன்மை அடையிற மாதிரி தொட்டால் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. அதுலேயும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சுமார் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் சரி சுமாராக இருக்குது. இந்த வாரத்தில் கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் பரவாயில்ல. அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா வேண்டாம். ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகளில் ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாத பயணங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் விநாயகரையும் கும்பிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இந்த வாரம் வேண்டாம். பெருசாக நீங்கள் ஏதாவது பிளானிங் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் ஆக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. பொறுமை. இந்த வாரத்தில் உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், அல்லது நம்முடைய இளைய சகோதரங்களால் பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நம்முடைய ப்ராப்பர்ட்டி விற்கிற சேலாகலை அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு அல்லது வாங்குறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதுதான் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம்.
இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் பிஸ்னஸ்மே ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இது இந்த வாரம் உண்டு. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும். லாபம் கைக்கு வரதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இந்த வாரத்தில் எதுதான் நமக்கு நன்மை அப்படின்னு பார்க்கிற போது வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் எம்என்சியில் இருக்கலாம். எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது, போனஸ் இருக்குது. இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் நான் ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ரோல் இருக்கு. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க, உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் பண்ணலாம். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கிறது. அது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதுக்காக இப்பயே பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா நல்லா இருக்கும். நான் 2 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், 2 பிஸ்னஸ் பண்ணுறேன், 1க்கு மேற்பட்ட யூனிட்டி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் நார்மலாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்களோ உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். யாரெல்லாம் பாலிடிக்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் குறிப்பாக கருடாழ்வாரையும் கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.